தமிழ்நாட்டில் இனிமேல் யூக்கலிப்டஸ் மரங்களை நடுறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில யூக்கலிப்டஸ் மரங்களை நடுறதுக்கு எதற்காக தடை விதிக்கப்பட்டிருக்குது, அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். இத்துடன் நியூஸ் 18 ஸ்பெஷல் நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட யூக்கலிப்டஸ் வேகமாக வளரக்கூடிய மிரிடேஷிய என்ற குடும்பத்தைச் சேர்ந்தது. பெரும்பாலான யூக்கலிப்டஸ் மரங்கள் ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்டவை என்றாலும் நியூகினி, இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலும் தோன்றியது பல்வேறு வகை யூக்கலிப்டஸ் மரங்கள். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பரவி உள்ள யூக்கலிப்டஸில் தற்பொழுது 700க்கும் மேற்பட்ட இனங்கள் உண்டு. இந்தியாவிற்கு தேவைக்காக ஆங்கிலேயர்களால் 1843ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது யூக்கலிப்டஸ் எனப்படும் தைல மரம். நன்றாக மூடிய என்ற அர்த்தம் கொண்ட யூக்கலிப்டோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது யூக்கலிப்டஸ். மலர் மொட்டுக்களை கிண்ணம் போன்ற மெல்லிய தோல் மூடியிருப்பதால் இந்த பெயரை பெற்றுள்ளது யூக்கலிப்டஸ் மரம். (33 அடியிலிருந்து 200 அடி உயரம் வரை வளரக்கூடிய யூக்கலிப்டஸ் இனத்தில் அமிக்டாலியா என்ற மரம் மட்டும் 480 அடி உயரம் வரை வளரும் தன்மை கொண்டது. நீண்ட மற்றும் கனத்து காணப்படும் யூக்கலிப்டஸ் இலைகளை பறித்து சாறு பிழிந்து தயாரிக்கப்படுகிறது யூக்கலிப்டஸ் எண்ணெய். ஜலதோஷம், இருமல், ஆஸ்துமா, மூட்டு வலி உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது யூக்கலிப்டஸ் தைலம். வாசனை திரவியம், சாயம், சோப்பு தயாரிப்பு ஆகியவற்றிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன யூக்கலிப்டஸ் மரங்கள். சுரங்க தொழிற்சாலைகளில் தாதுக்களை பிரித்தெடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மரத்தின் எண்ணெய். எரிபொருளாகவும் பேப்பர் தயாரிப்பிலும் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன பெரும்பாலான யூக்கலிப்டஸ் மரங்கள். காட்டு தீயில் சிக்கினாலும் தானாக நிலத்தடி நீரை உறிஞ்சி மீண்டும் உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை இந்த மரம். இதுதான் இந்த மரத்தை அனைத்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கவும் அழிக்கவும் முன்வரும் முக்கிய காரணம். யூக்கலிப்டஸ் மரம் ஓரிடத்தில் இருந்தால் அது மற்ற தாவர வகைகளை வளரவிடாத அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ். அது மட்டுமல்லாமல் அதிக தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை கணிசமாக குறைக்கும் குணம் கொண்டது யூக்கலிப்டஸ். இதன் நீர் உறிஞ்சும் தன்மையை பயன்படுத்தி சதுப்பு நிலங்களை உலர்ந்த இடமாக மாற்றி பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றன சில நாடுகள். அதையே நம் நாட்டில் சிலர் ஆபத்தான செயல்முறைகளுக்காக யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்க்க ஊக்குவிக்கப்படுகின்றனர் என்பது அதிர்ச்சியான உண்மை. விவசாயம் செய்ய ஏற்ற பாசன நிலம் அல்லது நீர் தேங்கக்கூடிய பகுதிகளை வீட்டு மனையாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன யூக்கலிப்டஸ் மரங்கள். ஒரு பகுதியை வீட்டு மனையாக மாற்ற நினைக்கும் சிலர் அந்த பகுதி விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தும் திட்டம் யூக்கலிப்டஸ் மர சாகுபடி. அடுத்த சில ஆண்டுகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயமே கேள்விக்குறியான பிறகு அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்படுகின்றன விவசாய நிலங்கள். விவரம் அறிந்தும் விவரம் தெரியாமலும் வளர்க்கப்படும் யூக்கலிப்டஸ் மரங்களால் தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களே அடுத்த சில ஆண்டுகளில் கேள்விக்குறியாகும் நிலை உண்டு. இதன் அடிப்படையிலேயே அந்நிய நாட்டு மரங்களை அழிக்க, குறிப்பாக யூக்கலிப்டஸ் மரங்களை அழிக்க உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அத்துடன் புதிதாக யூக்கலிப்டஸ் மரங்களை நட்டு வளர்க்கவும் உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது தடை. ஏனெனில் மரம் வளர்த்தால் மழை பெறுவோம், வளம் பெறுவோம் என்பது யூக்கலிப்டஸ் மரங்களுக்கு பொருந்தாது என்கிறது அறிவியல்.
யூக்கலிப்டஸ் மரங்கள் சாதாரணமாக 250 ஆண்டுகள் வாழக்கூடியவை. ஆனால் அவற்றை வளர்த்தால் அடுத்த சில ஆண்டுகளுக்கு கூட நாம் வாழ முடியாது. நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.